உட்கார்வோம். யாரும் பேசக்கூடாது. கொஞ்சம் கவனிங்க. ஆராதனைக்கு தாமதமாக வர்றது தவறு. செல்ல யாரும் போன தடவை சொன்னது போல சுவிட்ச் ஆஃப் பண்ணி பாக்கெட்லேயோ உள்ளேயோ வைத்து விடுங்கள். சத்தியத்தை கவனியுங்கள். பரிசுத்த மெய்விவாக அழைப்பிதழ். ஜெய்சங்கர் வந்திருக்காரா? ஜெய்சங்கர் எங்க இருக்கார்? மாப்பிள்ளை அவரை வச்சுக்கிட்டு தான் நம்ம அனௌன்ஸ் பண்ணணும். அது எனக்கு தெரியாது. இங்கே அவர் இருக்கணுன்ற அப்புறம் அவர் அங்கே போயிருக்காரு. எங்கே யார் கேட்டியா போனார்? மாப்பிள்ளை இங்கே இருக்கணும். பி. யசோதா அவர்களுடைய திருமணம் வருகிற வியாழக்கிழமை காலை 9 மணிக்கு சீர்காழி தென்பாதி ராஜேஸ்வரி திருமண மண்டபத்திலே நடைபெற இருக்கிறது. ஆகவே எல்லாரும் இந்த திருமண வைபவத்திற்காக ஜெபியுங்கள். 3 ஓட வாசிக்கிறோம்னா கண்டிப்பாக மாப்பிள்ளை பெண் நல்ல சபையை சார்ந்தவன்னா கண்டிப்பாக இருக்கணும். இதுதான் சட்டம். ஆகவே அது மாதிரிலாம் இனிமே இருப்பது நல்லதல்ல. இவர்களுக்காகவும் நடக்கக்கூடிய திருமணத்திற்காகவும் அருமையான இளைய பெருமாள் அவர்களுடைய இல்லத்திலே பக்கத்து இடம் பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை வருகிற 6ஆம் தேதி அந்த இடத்தை அளக்க போகிறாங்க. அந்த இட அளவையை கண்டிப்பாக நமக்கு அளந்து நம்முடைய இட காரியங்களை உறுதிப்படுத்தணும். வீட்டில் இளைய பெருமாளுடைய குடும்பத்திற்காக ஜெபியுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஒருவருக்காக ஒருவர் குடும்பங்களிலே பாரத்தோடு ஜெபிக்க வேணும். அப்படி ஜெபிப்பது தான் நமக்கு ஆசீர்வாதம். உங்களுக்கு ஒரு மைக்கை ஒருத்தவங்க எடுத்து வந்து கொடுக்கணுங்களா? மைக்கை நீங்கள் பாடுறீங்கன்னா உங்கள் பக்கத்துலேயே நீங்கள் தான் எடுத்து வச்சுக்கணும். புரியுதா? ஒரு ஆள் எதிர்பார்க்கணும். ஓகே. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். 1 ராஜாக்களின் புத்தகம் 17வது அதிகாரம் 17வது வசனம். போதும். இவைகள் நடந்த பின்பு. ஆராதனைக்கு ஒரு வாரம் வருது, அடுத்த வாரம் லீவ் போடுறது, இதெல்லாம் தப்பு. ஆராதனைக்கு ரெகுலராக வந்தால் தான் ஆசீர்வாதம். அப்போ தான் நம்முடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து விசுவாசத்தை நம்ம எப்படி கற்றுக்கொள்ள முடியும் என்பது நமக்கு புரியும். ஆகவே ஆராதனைகளுக்கு என்ன செய்யணும்? கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும்? கலந்து கொண்டே ஆக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் மகத்துவம் உள்ள ராஜாதி ராஜா, மகிமையின் தேவன். அல்லேலூயா. இவைகள் நடந்த பின்பு முதலாவது கேரி தாற்றண்டையிலே போய் தங்கியிருந்தான். கர்த்தர் அவனை போஷித்தார். 2வது சாரிபாத் ஊர் விதவையினுடைய வீட்டிலே போய் தங்கினான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து நடத்தினார். 3வது இவைகள் நடந்ததற்கு பிறகு என்ன நடந்தது? வாசியுங்கள். வியாதியில் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போகும் மட்டும்
அவருடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. அல்லேலூயா. அவருடைய வியாதி என்னாச்சு? குறையல, மாறாக பெருகிக்கிட்டு இருந்துச்சு. ஏன்? ஒரு தீர்க்கதரிசி தங்கியிருந்த வீட்டிலே வியாதி ஏன் பெருகுகிறது என்று நீங்கள் யோசிக்கலாம். வியாதி பெருகுவதற்கு அடிப்படை காரணம் என்ன? அவங்களுடைய குடும்பத்தில் வறுமையை போக்கினார். வறுமையை போக்கி கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். அது ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவம். வறுமையை போக்கினார், கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆனால் அந்த விதவையினுடைய மகன் வியாதியில் விழுகிறான். வியாதியில் விழுந்ததற்கு பிறகு வியாதி இந்த தீர்க்கதரிசியை ஜெபிச்சிருப்பார் நினைக்கிறீங்களா? ஜெபிச்சிருக்க மாட்டார் நினைக்கிறீங்களா? ஜெபிச்சிருப்பார், கண்டிப்பாக ஜெபித்திருப்பார். அவங்க ஜெபித்தாங்க. அவர்களுக்காக, அந்த குடும்பத்திற்காக பாரத்தோடு ஜெபித்திருக்கிறார்கள். ஆனால் வியாதி ஒரு நாளும் குறையவே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். வியாதி ஏன் குறையல? எதனால குறையல? அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சான். வசனம் சொல்லுது, அந்த வசனத்தை படிங்க. அவருடைய வியாதி அதிகரித்துக் கொண்டே இருந்தது. ஆமென். ஏன் அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு? அடுத்தது படிங்க. அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கு முகத்தும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவோ, என் குமாரனை சாக பண்ணவுமா எண்ணத்தில் வந்தீர் என்றாள். ஆமென். அன்பானவர்களே, வியாதி அதிகரிச்சது, இறந்துட்டாங்க. வியாதி அதிகரித்து அவனுக்கு சுவாசம் நின்று போகிற வரைக்கும் வியாதி பெருந்துச்சான். அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய வாயின் வார்த்தைகள் தான் நமக்குள்ளே மரணத்தை உண்டாக்குகிறது. நான் எங்க உட்பட போறேன், நான் எங்க நல்லா இருக்க போறேன், அடுத்தவங்களை காயப்படுத்திக்கிட்டே இருக்கிற அனுபவம், இதெல்லாம் தவறு. அடுத்தவங்களை உதாசீனப்படுத்தவே கூடாது. நம்மிலே உள்ள தவறுகளை புரிந்து கொள்ளாமல் அடுத்தவர்களையே காயப்படுத்துகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கை நஷ்டமாகிடும். அவன் நல்லா இருக்கிறான், நான் அப்படியே போய்கிட்டு இருக்கிறேன், இதெல்லாம் தவறு. அவன் நல்லா ஆகிட்டு இருக்கிறான், ஆனா என்னுடைய வாழ்க்கையில வரிசையா பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனை ஆகிட்டே இருக்குது. காரணம் என்ன? இது நான் சிந்திக்க வேண்டிய ஒரு அனுபவம். ஆனா அவனையும் என்னையும் ஈக்குவல் பண்ணக்கூடாது. வேதம் என்ன சொல்லுதுன்னா, உலகத்துல இருக்கிறவன் துன்மார்க்கன். அவன் சத்தியம் அறியாதவர்கள் அத்தனை பேருமே துன்மார்க்கர்கள் தான். நானும் ஒரு காலத்தில் துன்மார்க்கன் தான். சத்தியம் அறிந்து அதை ஏற்றுக்கொண்ட பிறகு நீதிமான் என்கிற தகுதியை பெறுகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் வருகிற இந்த போராட்டமான நிலைப்பாடுகள் எனக்குள்ளே ஏன் அந்த நஷ்டத்தை உண்டாக்குகிறது என்று சொன்னால், நான் அவனையும் என்னையும் கம்பேர் பண்றது தான். அவன் நல்லா இருக்கான். வசனம் என்ன சொல்லுதுன்னா, துன்மார்க்கன் எப்படி இருப்பானா? புல்லை போல செழிப்பான். உலகம் செழிப்பா தான் இருக்கும், பச்சை பசேல்னு தான் இருக்கும். ஒரு நாள் அறுக்கிற வரைக்கும் அதுக்கு தெரியவே தெரியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆனா நீங்களும் நானும் அப்படி அல்ல. எப்பொழுதுமே ஆண்டவருடைய சமூகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பாத்திரவான்களாகவே கர்த்தர் நம்மை நடத்த ஆரம்பிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிச்சீங்கன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவன் தன்னுடைய வார்த்தைகளை ஒரு நாள் மறைப்பதே இல்லை. அந்த பெண்ணு சொன்னா, அவ அந்த ஒளிமுக வாசலை விறகு பொறுக்கிட்டு இருக்கிறான். அப்ப தேவனுடைய மனிதன் உள்ளே நுழைகிறார். உள்ளே நுழையும் பொழுதே ஒரு வார்த்தையை சொல்றாரு. என்ன வார்த்தையை சொல்றாரு? எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுமா. இவன் யாருங்கிறது அந்த அம்மாவுக்கு தெரியும், தேவனுடைய தீர்க்கதரிசி. சரி, தீர்க்கதரிசி சொல்ற மாதிரி போயிட்டு வரட்டும்னு அனுப்பி விடுறாங்க. தீர்க்கதரிசி போறாங்க, போயிட்டு வர்றாங்க. சொன்ன உடனே தண்ணி கேட்குறாரு. தண்ணி எடுக்கிறதுக்கு அந்த அம்மா உள்ளே போகிறாங்க. உள்ளே போகும்போதே சொல்கிறாரு இந்த அம்மா, அந்த அம்மாவை பார்த்து தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நீ கொஞ்சோண்டு ஒரு சின்ன அடையை செஞ்சு எனக்கு எடுத்துட்டு வா, பசியாக இருக்குது. என்ன இருக்குது? பசியாக இருக்குது, கொஞ்சம் சின்ன அடையை ஒன்று செஞ்சுட்டு வா. தண்ணி எடுத்துகிட்டு வர போகிறேன் இல்லை, அப்படியே கொஞ்சம் சின்ன அடையை செஞ்சு எடுத்துட்டு வா.
அடைய செய்யறதுக்காக எடுத்துட்டு உள்ள போறாங்க. போற அந்த அம்மா தண்ணி எடுக்கிறதுக்காக போறாங்க. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அப்படி ஸ்டென் ஆகி நின்றுட்டாங்க. நின்று அடுத்த வார்த்தை சொல்றாங்க, பானையில ஒரு பிடி மாவு, களையத்தில் கொஞ்சம் எண்ணெய். இது ரெண்டு எதை காண்பிக்கிறதுன்னு அடிக்கடி உங்களிடத்துல சொல்லியிருக்கிறேன். பானையில ஒரு பிடி மாவு. பானை என்பது என்ன? இந்த சரீரத்தில் இருக்கிற வசனம். களையத்தில் கொஞ்சம் எண்ணெய். களையம் என்பது என்ன? ஆத்துமா. இந்த ஆத்துமாவில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். கொஞ்சம் தான் இருக்குது. நிறைய பேருக்கு ஆண்டவர் செத்துட்டாரு, அப்படியே போயிட்டாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் இறந்துட்டாரு, அப்படியே போயிட்டாரு. ஆனா அவர் இறந்தாரு தான், உண்மைதான். ஆனா இறந்து உயிரோடு எழுந்து அவர் பிதாவின் வலது பாசத்துல இருக்கிறார். அவர் இருந்தது கொஞ்ச நாள் தான், 3.5 வருஷம் தான். ஆனா 3 வருஷம் எதுக்கு அடையாளம்னா, 3000 வருஷங்கள் இருந்தாலும் 3 லட்சம் வருஷங்கள் மனிதர்கள் ஆண்டாலும் அதற்கு தேவையான அருமருந்தாக அந்த 3.5 வருடம் இருக்கிறது. அல்லேலூயா. அவரை நம்புகிற, அவரை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. அவர்களை விசுவாசிக்கிற பொழுது யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அத்தனை பேர்களுடைய வாழ்க்கையிலையும் தேவன் கிருபை அளிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் தான் இருக்கு. தேவனுடைய மனுஷனே, நான் என்ன செய்யணும்னு கேட்டிருக்கலாம். ஆனா இந்த அம்மா என்ன சொல்றாங்க, அதை சாப்பிட்டுட்டு நானும் என் பிள்ளையும் சாகலான்னு இருக்கிறோம். கொஞ்சோண்டு எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியானவரை காண்பிக்கிறது. ஆவியானவர் எனக்குள் கொஞ்சமா இருந்தாலும், தொடுதலோடு இருந்தாலும், என்னை தொட்டு இருந்தாலும், உள்ள வந்திருந்தாலும், அவரை பயன்படுத்தாம இருந்தாலும், ஆவியானவர் எனக்குள் இருக்கிற பொழுது என்னை அழிக்கவே மாட்டார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தை கொஞ்சம் தான் இருக்குது. ஒரே ஒரு வார்த்தை இருந்தா போதும், என்னை உயிரோடு நடத்தக்கூடியதாக அது இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாள் அழியாதது. ஒரு நாள் என்னை பலப்படுத்ததான் செய்வதை பலவீனப்படுத்தாது. இந்த அம்மா சொன்னாங்க பாருங்க, என் பிள்ளையும் நானும் சாப்பிட்டு சாகலான்னு இருக்கும். அந்த பொல்லாத வார்த்தை தான் அந்த பிள்ளைக்கு வியாதியாய் மாறுகிறது. நான் எங்க உருப்பட போறேன், என் வாழ்க்கையில நான் எங்க நல்லா இருக்க போறேன், எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு பாருங்க அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க. அதுதான் தவறு. அந்தந்த பாற்று வேணா முடியலாம், அந்தந்த சூழ்நிலைகள் வேணா மாறலாம். ஆனால் கர்த்தர் என்னைக்குமே மாற மாட்டார். எங்க அப்பா ஆரம்பித்த ஊழியம், எங்க அம்மா அதை கட்டி காத்த ஊழியம், 2 பேருமே இன்னைக்கு இல்லை. ஆனா ஊழியம் நடக்குது. நாங்க 2 பேருமே இன்னைக்கு இருக்கிறோம். நாங்க இல்லைன்னாலும் இந்த ஊழியத்தை கர்த்தர் நடத்துவாரு. இதுதான் தேவ ஊழியம். இந்த நாடகத்துல நாங்க ஒரு பார்ட்னர், அவ்வளவுதான். எங்களுக்குள் எங்களோடையே எல்லாம் முடிஞ்சு போச்சு நான் நினைக்கிறது தவறு. இதுக்கு பிறகுதான் வாழ்க்கையே இருக்குது. எங்க அப்பா இல்லைன்னாலும் ஊழியம் நடக்கிறது, எங்க அம்மா இல்லைன்னாலும் ஊழியம் நடக்கிறது, நாங்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஊழியம் நடக்கும். ஆனா எங்களோட முற்று பெற்று போயிடுச்சு, இதுக்கு பிறகு இல்லைன்னு நினைக்கிற பாருங்க, அப்பதான் நான் தவறு பண்றேன். அல்லேலூயா. என்னால அல்ல, நானும் அந்த ஆசீர்வாதத்திலே பங்குள்ள பாத்திரமாக இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப நான் என்ன சொல்லணும், நான் இருக்கும் வரை, நான் இந்த பாத்திரத்தை ஊழியக்காரனா இருக்கிற வரை அந்த பாத்திரத்துக்குள்ள தன்மைகளை செயல்படுத்தணும். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். என்ன நம்பிக்கை? ஆண்டவர் நடத்துகிற வரை நான் நடப்பேன். ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார், அந்த அழைப்பு ஒரு காலத்தில் மாறாது. ஆமென். அல்லேலூயா.
என்ன பாதியில எடுத்துக்கிறவர் அவர் அல்ல. எனக்கு எந்த நாட்கள் மட்டும் எனக்கு இந்த நாடகத்துல எனக்கு ஒரு பங்கு இருக்கிறதோ அந்நாள் வரைக்கும் கர்த்தர் நடத்த ஆரம்பிச்சிருவாரு. அந்நாள் வரைக்கும் நடத்துவார். எத்தனை பேர் நம்புனீங்கன்னா ஒரு அலையில சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த நாடக பங்குல என் வாழ்க்கை முற்றும் அழியக்கூடியதல்ல, மாறாக நடத்தப்படக்கூடியது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நான் என் வாயின் வார்த்தை அறிக்கை செய்யற பாருங்க. அந்த அறிக்கையில என்ன இருக்கணும்னா, நான் நல்லா இருப்பேன், அவர் என்ன எனக்காக வைத்திருக்கிற அந்த கிருபைகள் எனக்குள் இருக்கிற வரைக்கும் நான் தொய்ந்து போக மாட்டேன். அந்த அனுபவத்தை நான் கற்றுக்கொள்ளணும். நிறைய நெருக்கங்கள், நிறைய போராட்டங்கள், நிறைய சஞ்சலங்கள் என் வாழ்க்கை வரலாம். இதெல்லாம் என்னை அழிக்காது. இதெல்லாம் என்னை என்ன செய்யாது? அழிக்காது. மாறாக என்னை நடத்த ஆரம்பிக்கும். ஒரு அழிலையா சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். நிறைய இட பிரச்சனை. சில பேர் சொல்லுவாங்க, ஐயா எனக்கு ரொம்ப இட பிரச்சனை. அருமையான சகோதரர் அடிக்கடி சொல்ற ஒரு காரியம், வீட்டில் ஐயா சொல்லுவாங்க, ரொம்ப போராட்டமா இருக்கியா, பக்கத்துல இந்த பக்கம் நெருக்குதல், அந்த பக்கம் நெருக்குதல். நெருக்குதல் ஏன் அனுமதிக்கிறார்? அந்த நெருக்குதல்ல என் இடமெல்லாம் போயிடுச்சு, போகட்டும். அடுத்து நான் என்னதான் செய்யணும்? என்ன செய்யணும்னா ஒரே வழி தான் இருக்குது. என்ன வழி? எனக்கு ஏன் ஆண்டவர் இதை அனுமதிச்சாரு? எதுக்காக அனுமதிச்சாரு? இந்த இடத்துல இருக்கிறதுனால நான் அனுமதிக்கும் அவனை பார்த்து பார்த்து போராடிட்டு இருக்கிறேன். இல்லை, எனக்கு 3 பிள்ளைகள் இருக்காங்க. அப்ப அந்த 3 பிள்ளைகளுக்கும் விசாலமான பெரிய இடம் வேணும். அதுக்கு என்ன வழி? இந்த பிரச்சனைகள் எப்படி இருக்கட்டும், ஒரு பெரிய இடத்தை வாங்குறதுக்கு முற்படணும். அந்த இடத்துக்குள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எப்படி வீடு கட்டணும்னு பிளானிங் பண்ணணும். இதுல எத்தனை வீடு கட்ட முடியும்? இந்த சைடில் ஒரு வீடு, இந்த சைடில் வீடு, பின்னாடி சின்னவனுக்காக ஒரு தனி வீடு. அவன் அப்படி வேணா கொள்ள பக்கமாக பயன்படுத்திக்கிட்டோம். இவங்கெல்லாம் சந்ததி பெருக ஆரம்பிக்கும் பொழுது மூத்தவர் சொல்லுவார், இடத்த வாங்கியிருக்கான் பாரு அப்ப, எனக்கு ஒரு சந்துக்காத இடம் வச்சிருக்காரு இல்லையா, இதெல்லாம் ஒரு அப்பன். நடுவில் அவன் சொல்லுவார், என்னை போய் சைடில் ஒதுக்கி விட்டாங்க, பெரியவனுக்கு பெரிய வீடு, எனக்கு எப்பேற்பட்ட வீடு, இத்தினோண்டு வீடு. சின்னவர் நினைப்பாரு, பின்னாடி எனக்கு ஒதுக்கி விட்டாங்களே, சந்துக்கு இடம் கொடுக்குறாங்களே, எழுதி வச்சிருக்காரா? சந்துக்கே இடம் கிடையாது, 2 பிள்ளைகளுக்கு வீடை கட்டி விட்டாரு. அவரு பிள்ளை அங்கே முறைச்சிட்டு நிற்கும், இவரு பிள்ளை இங்கே முறைச்சிட்டு நிற்கும். இவர் பொண்ணு இப்பவே சொல்லும், அப்பா நம்ம இந்த சின்ன வீட்டில் தான் இருக்கணுமா? நெருக்குதல் ஏன் அனுமதித்தார்? நெருக்குதலை அனுமதிச்சதுக்கு காரணமே நம்ம விசாலமான ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கணுங்கிறதுக்காக தான். ஒரு அழகிய சொல்லுங்க பார்ப்போம். அந்த பிரச்சனையை ஆண்டவர் தீர்ப்பார். ஆனா விசாலமான ஒரு இடத்தை வாங்குறதுக்கு நான் என்ன வழியை செய்யலாம்? நான் எங்க உருப்பட போறேன்? எங்க அப்பா சின்ன இடத்த வச்சிருக்கான், அதனால தானே என் 3 பிள்ளைகளுக்கு இப்படி பிடிக்க வேண்டியதா இருக்கேன்னு நினைக்க கூடாது. எங்க அப்பா ஒரு சின்ன இடத்த கொடுத்தாரு. எங்க அப்பா இடமே வாங்க, இந்த மெயின் பிளேஸ் மாதிரி மாறுது. அவங்களோட நான் போராடி நிற்க முடியுமா? கர்த்தர்கிட்ட கேட்டு விசாலமான இடத்த கொடுத்துட்டாரு. இதை விட இந்த பிள்ளைகள்லாம் ரொம்ப நெருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நான் என்ன பண்ணணும்? இதை விட ஒரு பெரிய இடத்தை வாங்கணும். அக்கம் பக்கத்தில் கார் நிறுத்த பண்றான், காரெல்லாம் நிறுத்துக்கு அளவுக்கு என்னை ஆசீர்வதிக்கிறாங்க. நெருக்கல் போராட்டங்கள் இருக்குன்னா நான் ஆசீர்வதிக்கப்படுகிறதற்காகவே, என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக தான் கர்த்தர் அனுமதிக்கிறார். நான் போராடுகிறதற்காக அல்ல, சஞ்சலப்படுறதுக்காக அல்ல, நெருக்குதலில் நிற்பதற்காக அல்ல. நான் ஆசீர்வாதமான பார்க்கிறோம். ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. நேற்று வரைக்கும் என்னோட வாழ்க்கையில அந்த உயர்ந்த நிலைமை இருந்தது, இன்னைக்கு தாழ்ந்த நிலைமை. என் பிள்ளைக்கு என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்க, என் மனைவி என்ன நேசிக்க மாட்டேங்கிறார், என் கணவர் என்னை நேசிக்க மாட்டேங்கிறார். நான் நாலாபுரத்துல நெருக்கமா இருக்கேன். அப்போ நான் இன்னொரு வல்லமையை தேடணும். என்ன வல்லமை தேடணும்? இந்த உலகத்தையே ஆட்சி செய்யக்கூடிய வல்லமை ஆண்டவர். ஆண்டவரை நான் பிடிச்சுக்கிட்டு ஆண்டவரை நான் தேடும் பொழுது
கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்காமல் இருப்பாரா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. எல்லாம் காலை மட்டைக்கிட்ட உட்காருங்க பார்ப்போம். வீட்டில் எப்படியா உட்கார்ந்துருப்போம்? அல்லேலூயா. முடியணும். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பதற்காகத்தான் இந்த நெருக்கத்திற்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். வேத வசனத்தில் ஒரு இடத்துல சொல்றாரு பாருங்க. ஆண்டு சொல்றாரு, நீதிமானுக்கும் நோய் வரும், உலகத்துக்கும் பிரச்சனை வரும், எல்லாருக்கும் அந்த பிரச்சனைங்கிறது கண்டிப்பா உண்டு. ஆனா அவங்களுக்கு வழி இல்லை. ஆனா எனக்கு என்ன இருக்கு? வழி இருக்குது. அல்லேலூயா. நீங்க பாருங்க, 2 ராஜாக்களின் புத்தகம் 20வது அதிகாரம் 1வது வசனத்தினுடைய பிற்பகுதியில் வாசிக்கிறோம். அந்நாட்களில், முற்பகுதியில், அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான். எசேக்கியாவுக்கு வியாதி வந்துச்சு. நல்ல சாட்சியுள்ள மனுஷன், பக்தியுள்ள மனுஷன். அவனுக்கு ஏன் வியாதி வந்துச்சு? அது வழியா கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க விரும்பினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எல்லாருக்கும் அந்த பாடுகள் அல்ல, சிலருக்கு அந்த பாடுகளை அனுமதிக்கிறாருன்னா அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறாருன்னு அர்த்தம். யோபு 2:7 வாசிக்கிற பொழுது, அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். அவன் என்ன பண்ணான்னா, வாதித்தான். அவனை வாதிச்சான். ஏன் அவனுக்கு போய் வந்து வாதனை வருகிறது? பிள்ளைகள் இறக்கிறார்கள், ஆடு மாடு மிருக ஜீவர்கள் அனைத்தும் இழக்கிறது. அவன் மனைவி மட்டும் நல்ல புத்துக்கள் வர்றா. இவனுக்கு என்ன பிரச்சனைன்னா, அவனுடைய சரீரம் உச்சந்தலைந்து உள்ளங்கால் பரியந்தம் கொடிய பருக்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இந்த நெருக்கத்துக்கு மத்தியில அவன் கர்த்தருடைய சமூகத்தில் சாட்சியா இருந்தான். அல்லேலூயா. தானியேல் 8வது அதிகாரம் 27வது வசனத்தினுடைய முற்பகுதியில் படிக்கும் பொழுது, தானியேல் ஆகிய நான் சோர்வடைந்து சில நாள் வியாதிப்பட்டிருந்தேன். அப்ப அவனுக்கும் தானியேல் வைராக்கியம் உள்ள மனுஷன், அவன் வாழ்க்கையிலேயும் ஒரு சோர்வு வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு சிக்கல். ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறதுல குறைவே இல்லை, ஆண்டவர் அவனை பெருக்கிறதுல குறைவே இல்லை. ஆனா இவைகள் எல்லாமே ஒரு அற்புதமாய் கர்த்தர் செய்து நடத்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் சொல்லுகிற வார்த்தைகளிலே முதலாவது காரியம் எச்சரிக்கையாக இருக்கணும். ரொம்ப நஷ்டம் வர சமயம், எனக்கு எதிர்காலமே இல்லைங்கிற சூழ்நிலையும் எதிர்காலம் இருக்கிறதாக தான் சொல்லணும். அண்ணே, எங்க அப்பாவுடைய அப்பா சொல்லுவாங்க அடிக்கடி, எங்க அப்பாவுடைய மாமனார் நாகை என்று பேரு, ரயில்வே துறையில நாகப்பட்டினம் ரயில்வே குட்ஷெட் இருந்தப்ப அதுல ஒரு நல்ல அதிகாரியா இருந்து அவர் ரிட்டையர் ஆயிட்டார். நிறைய சொத்து பந்துகளோடு தன்னுடைய மகளோடு வந்து தங்கிட்டார். அவங்களுடைய எங்க அப்பாவுடைய அம்மா பேரு ஜெகதாம்பாள்னு பேரு. எங்க தாத்தா அவருடைய மாமனார் நாகையன். அவர் ஒரு காரியத்தை அடிக்கடி சொல்லுவார். பெரியவங்கெல்லாம் சில காரியங்கள் அனுபவபூர்வமாக சொல்றதெல்லாம் நியாயம், விசுவாசத்துக்குரிய காரியம். மாப்பிள்ள கையை அப்படி திறந்து போட்டுட்டு போவாதீங்க எப்பொழுதும் பாரு. ஏன் மாமா கையை மூடி வச்சுக்கீங்க எப்பொழுதும்? யார் பார்த்தாலும் என்னன்னு சொல்லுவாங்க, ஒன்று இருக்கிறது போல தான் நினைக்கணும். வெறுமனை கையை விசிறிட்டு போகக்கூடாது, கையை மூடி வச்சுக்கணும். நமக்குள்ள ஒன்று இருக்கிறத, நம்ம அறியாமல் இருக்கிறத 4 பேருக்கு வந்து சாட்சியாக காண்பிக்கணும். ஒண்ணுமே இல்லைன்னா கூட ஒண்ணு இல்லைன்னு சொல்லாதீங்க மாப்பிள்ளை பாரா. வசனம் சொல்லுது பாருங்க, உங்களுக்குள்ள நீ என்னதான் பேசணும்? நல்லது பேசு, நல்லா இருப்பேன்னு சொல்லு. இது வரைக்கும் நான் நஷ்டத்தை தான் அனுபவிக்கிறேன், இனிமே நீ நல்லா இருப்பேன்னு நினை. இது வரைக்கும் நான் ஒண்ணு கண்ணன்னு ஒரு பையனை வச்சிருந்தேன், அவன் எனக்கு கீழ்ப்படியவே மாட்டேங்கிறான்னு நீ நினைக்கிறியா? அல்லது யாரோ உனக்கு கணவன் மனைவி இல்லை அனாதை பிள்ளைய நான் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறியா? எந்த நிலைமையா இருந்தாலும் நல்லதே நினை, நல்லது மாத்திரம் சொல்லு, அதை மாத்திரம் அறிக்கையிடு, போராடு. நம்ம அருமையான ஐயா வராங்க பாருங்க, கருணாமுத்தூர் ஐயா. இந்த ஐயா வியாதியா இருந்தப்ப நான் போய் பார்த்தேன். அவங்க சொன்னாங்க ஒரு வார்த்தை,
எனக்கு எப்படியாவது கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன் ஐயா ஏன்னு கேட்குறேன். அவங்க சொன்னாங்க, நான் இறந்து போகிறாங்க கிடையாது, இன்னும் நான் ஒரு 10 வருஷம் இருப்பேன், என்னால் முடியும். ஆண்டவர் வர வரைக்கும் நான் என்ன செய்யணும்? இருக்கணும். ஆமென். அவங்க வயசில் ஒரு யூரின் பேக்கையும் தூக்கிட்டு சர்ச்சுக்கு முடியாடுவாங்க. இன்னைக்கு நல்ல பலத்தோட ஒரு தொப்பி மாட்டிக்கிட்டு வாலிப பிள்ளை மாதிரி ரவுண்ட் அடிக்கிறாரு. ஒரு அழகே சொல்லுங்க, முடியும் முடியும், என்னால் முடியும், என்னால் வாழ முடியும், என்னால் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும், போராட்டியின் பரிசுத்தத்தை உருவாக்க முடியும். நான் நின்று பார்க்குறேன், திரும்பவும் விநாயகர், திரும்பவும் குடிக்கிறேன், திரும்பவும் பேசுறேன், திரும்பவும் வெற்றில பார்க்க போடுறேன், அதையும் நீ ஜெயிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. தாத்தா எங்கள் அப்பாவுடைய பெரியப்பா மாசிலாமணி ஐயான்னு சோழ சக்கரன்ல இருந்தாங்க. பெரிய தோட்டம் ஒன்று வாங்கி வச்சுருந்தாங்க. அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, ஆரம்ப நாட்களில் டிஎஸ்சில் இருக்கும்பொழுது, டிஎஸ்சில் இருக்கும்பொழுதே சொல்லுவார், நான் அந்த வெற்றில பார்க்க நிறுத்தணும்னு நினைக்கிறேன், முடியவே இல்லை. அவர் ரட்சிக்கப்பட்டு அவருடைய சம்பந்தி ஒரு பெரிய ஊழியக்காரராக வந்தார். அவருடைய உறவினர் பெரிய ஊழியக்காரர் தன்னுடைய மகளை அவருடைய மகனுக்கு கொடுத்துருந்தார். பெரிய ஊழியக்காரர், யாக்கோபு பிரசங்கியாக தெரியாத ஆளே கிடையாது. அப்படிப்பட்டவர் இவருக்கு கொஞ்சம் அறிவுரை சொல்லும் பொழுது அப்போதான் ஒரு நாள் நினைச்சாராம், இந்த வெற்றில பாக்கு என்ன அடிமைப்படுத்துது, இந்த வெற்றில பாக்கு நான் ஏன் ஜெயிக்கக்கூடாது? இந்த சின்ன காரியம், ஒரு சின்ன குண்டூசி, அந்த குண்டூசி நினைச்சா உங்க பார்வை எடுக்க முடியும்ல? எடுக்க முடியுமா? முடியாதா? முடியும், எடுக்க முடியும். இதை ஏன் நான் ஜெயிக்கக்கூடாது? ரொம்ப போராட்டமாக ஜெபம் பண்ணாராம். வெற்றில பாக்கு ஜெயிச்சிட்டாரு. சாகிற வரைக்கும் அவர் வெற்றில பாக்கு போடலை. அவர் இன்னொரு பிரதிஷ்டை ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணும் பொழுது தேவனுடைய மனுஷன் சொல்றதை கேட்டுட்டார். ஒரு நாள் அவருக்கு நிறைய சாகுபடி நிலங்கள் இருந்துச்சு. இந்த சாகுபடி நிலங்களுக்கு ஆட்களை நடுறதுக்கோ அறுக்கிறதுக்கோ ஆட்களை கொண்டு வர்றதுக்கோ கஷ்டம். இவருக்கு ரொம்ப போராட்டம். அப்போ நம்ம என்ன செய்யலாம்? நம்ம நடுறதுக்கு அறுக்கிறதுக்கெல்லாம் ஆள் கிடைக்க மாட்டேங்குது. காலையிலே போய் என்ன செய்ய வேண்டியதாக இருக்கு? காலையிலே போய் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது? அறுவாலை போய் அதிகாலையிலே போய் முந்தின நாள் ராத்திரியே போய் அறுவாலை வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு அறுக்கிறதுக்கு கொண்டு போக வேண்டியதாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் நான் எப்படி வெற்றி பெறுறது அப்படின்னு நினச்சாரு. ஞாயிற்றுக்கிழமை கட் பண்ண அறுக்கலைனாலும் பரவாயில்ல, நடமுடியலைனாலும் பரவாயில்ல, என்னை அழைத்த தேவன் பாதுகாப்பார். ஒரு ஞாயிற்றுக்கிழமை அதே மாதிரி வேலைக்கு போகல, நடுவு நட்டாகணும். நடுவுக்கு நாற்று குத்தி போச்சு, ஆள் கிடைக்கல. அப்போ திடீர்னு பெண்கள்லாம் வந்து சொல்கிறாங்க, இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு உங்கள் வயலுக்கு நடுவுக்கு நாங்கள் வர்றோம், நாற்று குத்திருச்சுன்னு சொன்னீங்க. நாளைக்கு அடுத்தடுத்த நாட்கள்லாம் நான் ஏற்கனவே பல பேர்கிட்ட கான்ட்ராக்டுக்கு ஒத்துக்கிட்டேன். ஆகவே அடுத்தடுத்த நாட்கள் வர முடியாது, நாளைக்கு தான் நாங்கள் வருவோம். அப்போ அவருடைய மனசில் ஒரு போராட்டம், நாளைக்கு நான் வரணுமா? நாளைக்கு நான் போனேன்னா எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கேன். நான் ஏற்கனவே ஆண்டவர்கிட்ட ஒரு பிரதிஷ்டை பண்ணியிருக்கேனே, ஞாயிற்றுக்கிழமைக்கு எந்த வேலைக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு பிரதிஷ்டை பண்ணியிருக்கேனே, நாளைக்கு வரலன்னா நட முடியாதுன்னு சொல்கிறாங்களே, என்ன ஆனாலும் பரவாயில்ல, தூக்கி போடு. நாற்றுக்கு வந்து வயசு குத்தி போனாலும் பரவாயில்ல. 2 வாரம் கடந்து போயிடுச்சு, நாற்று குத்தி போச்சு. அப்புறம் ஆட்கள் ஃப்ரீயாக இருக்கப்போ நடுவு நட்டார். நடுவு நட்டுட்டு ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணாராம், ஆண்டவரே நாற்று குத்தி போய் பறிச்சு இப்போ நடுறேன், இது எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, விளையிலனாலும் எனக்கு நஷ்டம் கிடையாது, என் ஆத்மா தப்புது. ஆனால் ஒன்று, நாற்றுக்கு வயது முத்தி போய் இவன் நட்டு நஷ்டமாயிட்டான்னு யாரும் சொல்லக்கூடாது. அது நிமித்தம் நீர் என்னை ஆசீர்வதிக்கணும். கரங்களை தட்டி ஒரு அழகையா சொல்லுங்க பார்ப்போம். அவர் ஜெபம் பண்ணாராம். ஜெபம் முடிஞ்சிச்சு. அந்த வருஷம் அறுவடைக்கு வருது. எல்லா வயலையும் அறுக்கிறாங்க. இவர் வயலும் லேட்டாக தான் அறுக்கிறாங்க. இவர் வயல் லேட்டாக அறுத்தாலும் எல்லா வயலை விட இவருக்கு தான் அதிகமாக பலன் இருந்துச்சு. ஒரு அழகையா சொல்லுங்க பார்ப்போம். இது யார் செய்யறது?
நாற்று முற்றினாலும் விளையச் செய்கிறவர் யாரு? கர்த்தர். உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் யாரு? கர்த்தர். அப்போ எவ்வளவு நெருக்குதல் இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் உனக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் நீ சொல்ற அறிக்கையின்படியே உன்னை ஆசீர்வதிப்பார். நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 21வது வசனத்தை படிக்கும் பொழுது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் கீழ் இருக்கும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் கீழ் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதில் கனியை புசிப்பார்கள். மரணமும் ஜீவனும் என் வாயால சொல்ற வார்த்தையில இருக்கும். அதை யார் எதில் பிரியப்படுறாங்களோ அதில் கனியை புசிப்பார். நான் நல்லா இருப்பேன். கடந்த நாட்கள்ல நம்முடைய சகோதரர் சந்திச்சேன். அவங்கள கேட்டேன், எத்தனை வீடுங்க நமக்கு இருக்கு? 2 வீடு. உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? 3 பிள்ளைங்க. ஏன் 3வது பிள்ளைங்க ஒரு வீடு கட்டக்கூடாது? அதெல்லாம் அவங்க இடத்துல போய் பார்த்துப்பாங்க. ஆம்பளை பிள்ளைன்னா அவனுக்கு 4 வீடு இருந்தாலும் பத்தாது. பொம்பளை பிள்ளைன்னா கொடுக்கக்கூடாதுன்னா எப்படி? ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ என்ன செய்யணும்? என்ன கிருபா? ஒரு வீடு கட்டி கொடுத்துடணும். சரிதானே? நீங்களே ஏற்றி விட்டுறாதீங்க ஐயா. அப்போ கடைசி வரைக்கும் எனக்கு ஒரு வீடு கட்டினாதான் நான் வீட்டில் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லுவா. இருக்கணும். நான் இஸ்ரேல் சிவா கிட்ட கூட சொல்லுவேன். இஸ்ரேல் சிவா வர 12 மணிக்கு தான் வர்றாரு. அவர்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், அவங்க பிள்ளைங்க அதை விட ரொம்ப சீக்கிரமாக வந்துடுறாங்க. 12 மணிக்கு தான் அவங்க வீட்டுக்காரங்க 9 கொண்டு காலை ஏன் 7 மணிக்கே புறப்பட்டு வரக்கூடாது? நான் அவங்க வீட்டில் சொல்லுவேன், 3 பிள்ளைகள் இருக்காங்க. 3 பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? வீடு கட்டி கொடுக்கணும். உலகத்தில் அந்த பழக்கம். நம்ம பழக்கம் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு ஆணுன்னு இல்லை பெண்ணுன்னு இல்லை, எல்லாருக்கும் சுதந்திரத்தை உண்டு பண்ணி கொடுக்கணும். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கிறப்ப பிள்ளைகளுக்கு தாராளமாக கொடுப்போமே. அல்லேலூயா. நல்லத பேசு. நீங்க பேசுறது, நான் இவ்வளவு ஆசீர்வாதத்தில் வளருவேன், இவ்வளவு கிருபையில வளருவேன், நான் எங்க உருப்பட போறேன்? இல்லை, நீ உருப்படுத. ஆமென். அல்லேலூயா. என் மகன் அடிக்கடி சொல்லுவான், நான் சம்பாதிச்சு நான் உனக்கு கொடுக்கறதுதான். ஏன் நான் கேட்கறது வாங்கி தர மாட்டேங்கிற? நீ லிப்டிக்கு கேட்டா நான் வாங்கி கொடுத்தா என்ன ஆகுது? உன் முதல்ல 4 பேர் பார்க்கணுமா? உனக்கு கண்மை வாங்கி கொடுத்து 4 பேர் பார்க்கணுமா? உன் மாடர்ன் ட்ரெஸ்ஸை பார்த்து 4 பேர் இச்சைப்படணுமா? அது அல்ல. இருக்கிறவர்கள் எல்லாம் இந்த ஊழியத்தை செய்வேன் பொருத்தனை பண்ணா அந்த ஊழியத்தை அவங்க செய்வாங்க. அவங்களுக்காக தான் ஆண்டவர் வச்சிருக்காரு. நீங்க சம்பாதிச்சு நீங்க லிப்டிக் வாங்கி 10 பவுன் நகையை வாங்கி மாட்டிக்கிறதுல சந்தோஷம் இல்லை. எதுல சந்தோஷம்? ஆண்டவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியதுல தான் சந்தோஷம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சொல்றா, நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தம் பண்ணி 2 விறகு பொறுக்கிக்கிட்டு இருக்கிறேன். நான் அழிகிறதுக்காக நான் பேசக்கூடாது, ஆசீர்வதிக்கப்படுவதற்காக பேசணும். அல்லேலூயா. பானை என்பது சரீரம், களையம் என்பது ஆத்துமா. பானையில மாவு வசனம், ஆத்துமாவுல அபிஷேகம் பரிசுத்த ஆவியானவர். இந்த 2 இருந்துச்சுன்னா உலகத்தையே ஜெயிக்கலாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சட்டமன்றத்தில் நம்முடைய சபாநாயகர் சொல்றார், ஆரம்பம் நாங்கள் ரொம்ப திருநெல்வேலி, அவர் கன்னியாகுமரின்னு நினைக்கிறேன், நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் வளர்ந்தோம். எங்கள் அப்பா அம்மா எங்களை வசனத்திலேயே கற்றுக் கொடுத்தாங்க. ஆரம்பத்தில் 10 பைபிள் வாங்கி 4 பேருக்கு உதவி செஞ்சேன். அப்புறம் 50 பைபிள் வாங்கி கொடுத்தேன். அதன் பிறகு வருஷத்துக்கு 500 பைபிள் வாங்கி கொடுத்தேன். இப்பெல்லாம் 5000, 10,000, 15,000 பைபிள் வாங்கி எல்லா சபைகளுக்கும் ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் நான் கொடுக்கிறேன். பாராள் சட்டமன்றத்தில் பேசுறார். இது நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். சட்டமன்றத்தில் பேசுறாரியா? ஆமென். நம்முடைய தமிழக முதல்வர் ஒரு கிறிஸ்தவர். அவர் ரட்சிக்கப்பட்டவரே இல்லையா அதெல்லாம் எனக்கு தெரியாது. பத்திரிகையில் போடுறான், நிதி அமைச்சர் கிறிஸ்தவர்,
முதலமைச்சர் கிறிஸ்தவர், சட்டமன்றத்திலேயே பைபிள் எடுத்து பேசுறவர் கிறிஸ்தவர். நீங்கள் நானும் ஜெயிச்சோம்னா இந்தியா முழுவதுமே ரட்சிக்கப்பட்டவங்க ஆறுதல். அன்பிற்குரியவர்களே, இந்த இதயத்துல கொஞ்சம் வசனம் இருக்கு பாருங்க. அந்த வசனத்தை மனப்பாடம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏன் வசனத்தை கற்றுக் கொடுக்கிறோம்? சில பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா 128வது சங்கீதத்தையும் 4 நீங்க எத்தனை தடவை சொல்லியிருப்பீங்க? 128வது சங்கீதத்தை ஒரு 4 தடவை ஒத்துக்கிட்டப்பில்லை. ஹலோ, ஒரு 50 தடவை சொல்லியிருப்பேன். நீ சின்ன பிள்ளையா இருந்ததுன்னு பார்த்துட்டு இருக்கான்ல. ஒரு தங்கச்சியான அப்படி இல்லை, புத்தகத்தையே பைபிளே டீச்சர் கூட பேசுகிறோம். அல்லேலூயா. நிறைய பேர் அப்படிதான். ஹலோ, 128வது சங்கீதத்தை எத்தனை தடவை சொல்லியிருப்பேன்? நீங்கள் கவனிக்காதப்பெல்லாம் அதுதான் நான் சொல்கிறேன். நம்ம எதுக்கு வசனத்தை கற்றுக் கொடுக்குறோம் தெரியுமா? அதில் ஜீவன் இருக்குது. உனக்கு நீ தடுமாறும் பொழுது நீ மனப்பாடம் பண்ண ஒரு வசனம் சொல்லும். நீ பயப்படாத, உன் உள் மனசுல பேசும், உன் சரீரத்துல பேசும். நீ பயப்படாத, ஆண்டவர் பெரியவர், நான் உயிரோடு இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லுவார். உன்னை தூண்டி விடுவார். நீ பயப்படாத, இதுவரைக்கும் நஷ்டம் தானே, இனிமே அது உனக்கு லாபமா மாறும். நீ தோல்வி அடைகிறது இல்லை, நீ நல்லா இருப்ப, நீ ஆசீர்வாதமா இருப்ப. யார் சொல்லுவா? ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். உன்னை தூண்டிக்கிட்டே இருப்பார், உன்னை உருவாக்கிக்கிட்டே இருப்பார், உன்னை உளமா அவருடைய சத்தியத்துக்குள்ள பலப்படுத்திக்கிட்டே இருப்பாரு. அதுக்கு தான் கர்த்தர் உன்னை அழைச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. வந்து சொல்றா, தேவனோட மனுஷன் வந்து சொல்றா, என் பிள்ளை செத்துட்டான், நான் என்ன செய்யறது? 19வது வசனத்தை படிங்க. அந்த 7 விதவை சொல்றா, அதற்கு அவர், உன் குமாரனை என்னிடத்தில் தாய் என்று சொல்லி அவனை அவன் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கியிருந்த மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்து, என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் துப்புர விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். நல்லா கவனிக்கணும். 20வது வசனம் சொல்லுது, பிள்ளை செத்துட்டான், அவனை மேல் வீட்டு அறையில் கொண்டு போயிட்டார். அந்த பிள்ளைய படுக்கை போட்டுட்டு ஒரு ஜெபம் பண்றார். என்ன ஜெபம் பண்றாரு? இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதனால் அவனுக்கு துக்கத்தை வருவித்தீரே என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். என் அன்பானவர்களே, நம்முடைய ஜெபங்கள் முடிஞ்ச நிலைமையில கூட ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். எனக்கு காரியம் வாய்க்கல, நான் தோல்வி அடைஞ்சிட்டேன், நான் நஷ்டம் அடைஞ்சிட்டேன், பயப்படக்கூடாது. திரும்ப திரும்ப கர்த்தரத்துல சொல்லிக்கிட்டே இருக்கணும். இது முடிஞ்சு போச்சுங்க, இனிமே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லக்கூடாது. முடியும், நடக்கும், நான் ஆசீர்வாதமா இருப்பேன். இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க தான் விசுவாசியா இருக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாத்ராகமத்தினுடைய புத்தகம் 2வது அதிகாரம் 23வது வசனத்தினுடைய கடைசி பகுதியில் சொல்லுது, இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சன்னதியில் எட்டினது. அப்படின்னா உங்களுடைய ஜெபம் மேல போகுமா போகாதா? போகும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆபிரகாம் சாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும், அவனுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு இருந்திருப்பானா? ஜெபிச்சிருக்க மாட்டானா? கண்டிப்பா ஜெபிச்சிருப்பான். என்ன ஜெபம் பண்ணியிருப்பான்? ஆண்டவரே, எனக்கு பிள்ளை இல்லை, ஒரு வேலைக்காரன் வந்து எனக்கு மகனா இருக்கிறான் எலியேசர், எனக்கு ஒரு குழந்தை கொடுங்க. எப்போ வரைக்கும் சொன்னான்? 99 வயசு வரைக்கும் சொன்னான். 100வது வயசுல ஆண்டவர் அவனுக்கு ஒரு குழந்தை கொடுத்தாரு. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். கரங்களை தட்டி ஒரு அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். சங்கீதம் 34
4:7 சொல்லுது, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. 1வது அதிகாரம் 2வது வசனத்துல தாவீது சொல்றாரு பாருங்க, என் இருதயம் தொய்யும் பொழுது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன், எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய்விடும். யார் சொல்றார்? தாவீது தான் சொல்றாரு. என் இருதயம் தொய்கிறப்ப எனக்கு வழி உண்டாக்குங்கப்பா, என்னை காப்பாத்துங்கப்பா. அப்படி நீங்க ஜெபிச்சிருக்கீங்களா? ஜெபிக்கிறேன்னா ஜெபிங்க. ஒரு சமயத்துல இயேசு கிறிஸ்து ஒரு பகுதியிலிருந்து புறப்பட்டு வருகிறார். லூக்கா 7வது அதிகாரம் 11 15 வசனங்களை படிக்கிற பொழுது, நாயின் என்கிற ஊருக்கு புறப்பட்டு வருகிறார். அப்போ ஒரு விதவை புறப்பட்டு வருகிறார். அவ அழுதுகிட்டே இருக்கிறார். அவளுக்கு முன்னாடி அல்லது பின்னாடியோ ஒரு பாடை வருகிறது. அந்த பாடையை 4 பேர் சுமந்துகிட்டு இருக்காங்க. அதுல ஒரு வாலிபன் இறந்து போய் கிடக்கிறார். ஆண்டவருடைய கண்கள் அப்படியே பார்க்குது. பாடையை தொடுறாரு. பாடையை தொட்டவனே பாடையை சுமந்தவங்க நின்றுட்டாங்க. பாடையை கீழே இறக்குறாங்க. அப்ப அந்த அம்மா பார்த்து சொல்றாரு, அழாதே. விதவையை பார்த்து சொல்றாரு, அழாதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாலிபனை பார்த்து, அந்த பிணத்தை பார்த்து சொல்றாரு, வாலிபனே எழுந்து என்று. அப்ப அவர் சொன்னாங்க, நீங்கள் நானும் சொல்லணுமா சொல்லக்கூடாதா? செத்து போன நம்மளுடைய விசுவாசத்தை பார்த்து நீங்கள் சொல்லணும். செத்து போனவருடைய நம்பிக்கையை பார்த்து நீங்கள் சொல்லணும். எனக்கு எந்த வழியுமே இல்லை, நான் ஒரு வீடு எப்படி கட்டுவேன்னு நினைக்கிறேன், உங்களை பார்த்து நீங்களே சொல்லணும். எனக்கு சின்ன இடம் தான் இருக்கு, பெரிய இடம் இல்லை, எப்படி நான் 3 வீடு 4 வீடு கட்டுவேன்னு நினைக்கிறேன், நீங்க சொல்லணும். எனக்கு ஒரு பெரிய இடம் உண்டாகணும். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற 3 ஏக்கர் இடம் எனக்கு வேணும். என்னுடைய தாத்தாவுடைய 2 மா நிலத்தை நான் நினைக்கல, அதை விட பெரிய அளவில் ஒரு 3 ஏக்கர் நிலம், பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் சாகுபடியோடு கூடின இருக்கிற இடம் நான் வேணும்னு நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். எப்போ ஆண்டவர் கொடுப்பாருங்க நம்பிக்கை எனக்குள்ள இருக்கிறது. என் கையில் ஒன்றும் இல்லை, ஆனால் ஒன்று ஆண்டவர் கொடுப்பாரு. என் கையில் ஒன்றும் இல்லை, இதில் பால்சிலின் சீக்கிரம் அமைப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு, எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நடக்குமா நடக்காதா? கண்டிப்பாக நடக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2-3 மாதத்துக்குள்ள இந்த வேலையை முடிக்க போகிறேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அதை நான் அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். வழி ஆண்டவர் எப்போ திறப்பாரு? நான் இறங்கி அந்த வேலையை ஆரம்பிக்கிறப்பவே ஆண்டவர் எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. ஒரு அழகிய சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம், விடாப்பியான ஜெபம் இருக்கணும். ஆண்டவர் நான் ஜெபிச்சான். ஆண்டவர் ஒரு நகரத்தில் 50 பேர் இருந்தால் நீங்க அந்த நகரத்தை அழிப்பீங்களா? அழிக்க மாட்டேன். 45 பேர் இருந்தா அழிக்க மாட்டேன். 30 பேர் இருந்தா, 15 பேர் இருந்தா, 10 பேர் இருந்தா, அதுக்கு மேல கேட்கிற துணிவில். ஆனா ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறான், இந்த நகரத்தை எனக்கு கொடுங்கன்னு கேட்கிறான். அப்ப நீங்களும் நானும் என்ன செய்யணும்? இந்த மக்கள், இந்த நகரங்கள் அனைத்தையும் எங்களுக்கு சுதந்திரமாய் கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்கணும். நானே நினைக்கல, ஆனா ஆண்டவர் நினைச்சார். இந்த ஆட்சி அதிகாரங்கள் எல்லாம் ஆண்டவர் யாரை விரும்புகிறாரோ அவரை தான் கொண்டு வர்றாரு. நீங்களும் நானும் நினைக்கிறபடி அல்ல. நான் நினைக்கிறேன் இது இருந்தா எனக்கு பாதுகாப்பு. ஆண்டவர் நினைக்கிறாரு உனக்குள்ளேயே அந்த பாதுகாப்பை உண்டாக்குறேன்னு சொல்றப்ப நான் என்ன செய்ய முடியும்? ஒரு அழகிய சொல்லுங்க பார்ப்போம். ஆனா அதை நேசிக்க ஆரம்பிக்கிறது. தேவனுடைய சித்தம் எதுவோ அதை நேசிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பித்து விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபு ஜெபம் பண்றான். எப்படி ஜெபம் பண்றான்? என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட. அந்த ஜெபத்தை நீங்க ஏன் பண்ணல? நான் ரொம்ப குறைவான ஆசீர்வாதத்தை பெற்றவனா இருக்கிறேன். என் பணத்தெல்லாம் கொண்டு அருமையான ஐயா சொல்லுவாரு, வீட்டு இளைய பெருமாள் ஐயா சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நான் எனக்கு இருந்தது எல்லாம் என் பிள்ளைகளை படிக்க வச்சையா. நியாயம். பிள்ளைகளை படிச்சதுனால தான் 3 பேர் நல்ல நிலைமையில வந்திருக்காங்க. 3 பேர் கஷ்டப்பட்டு படிச்சாங்கல்ல, கஷ்டப்பட்டு வளர்ந்தாங்கல்ல. ஆனா இப்ப அதே மாதிரி கேளுங்க, உங்ககிட்ட இருக்கிறதுல பிள்ளைகிட்ட கேளுங்க. ஒரு இடத்த பாருங்க, பெரிய இடமா பாருங்க, 3 பேருக்கு காசை வாங்க, அட்வான்ஸ் கொடுங்க.
டேய் சீக்கிரம் முடிச்சா தம்பி, பணத்தை நீ பணம் கொடுறா, நீ கொடுறா வாங்குங்க. அவங்க வாங்கி வச்சாங்கன்னா அவங்க வீட்டுக்காரங்க சொல்றதான் அவங்க கேட்பாங்க. இப்பவே திருப்தியாக கேட்ட ஒரு பிளானிங், ஒரு திட்டமிடுதல் என் மைண்ட்ல வர வேணுமா? நான் ஏன் விடாப்படி ஆண்டவரத்துல கேட்கல? நான் ஏன் திட்டமிடல? யாக்கோபு திட்டமிட்டானே, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன். இன்னும் அழிந்து போகிற உணவே என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அழியாத உணர்வு, நான் ஆசீர்வதிக்கப்படணும் உணர்வு எனக்குள்ள வேணும். ஆமென். நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? தாவீது சொன்னான்ல, என்ன முகாந்திரம்? இந்த கோலியாத் எவ்வளவு எனக்கு என்ன, எனக்குள் களையத்துக்குள்ள கொஞ்சோண்டு என்ன இருக்குது? களையன்னா என்ன? ஆத்மா. என் ஆத்மாவுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. அந்த ஆவியானவருக்கு முன்னாடி இவன் மாத்திரம் இந்த கோலியாத் பெரியாளா? இவனை ஈஸியாக நிறுத்திடுவேன். ஆண்டவர்கிட்ட மட்டும் சேலஞ்ச் பண்ணக்கூடாது. உலகத்துல சேலஞ்ச் பண்ணலாம், கோலியாத்தை பார்த்து சேலஞ்ச் பண்ணலாம். ஏன்னா கோலியாத்தை விட பெரியவர் நீங்களும் நானும் தான். ஆமென். அப்போ ஒரே ஒரு கண்ணு போச்சு, ஒரே ஒரு கண்ணு தான் அவனை அடிக்கிறதுக்கு விழுக்கிறதுக்கு. அப்போ உனக்கும் எனக்குள்ளேயும் ஒரு சின்ன தரிசனம் இருந்தால் உலகத்தையே நம்ம ஜெயிச்சிடலாம். ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. அந்த சின்ன தரிசனத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த சின்ன ஆசீர்வாதத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த சின்ன ஆசீர்வாதம் உனக்குள் இருந்தால், என்னை ஆசீர்வதித்தாலுடைய நான் உம்மை போகவில்லை சொன்ன யாக்கோபு மாதிரி நீ ஆசீர்வாதத்தை பெறுவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒரு ராஜாவுடைய மனுஷன் இயேசு கிறிஸ்துவை பார்க்குறான். யோவான் 4:49 சொல்லுது, என் வீட்டில் என் பிள்ளை தவிச்சுக்கிட்டு இருக்கிறான், சாவுக்கிறதுக்கான ஒரு போராட்டத்தில் போராடிக்கிட்டு இருக்கிறான். நீர் வந்து என் பிள்ளை மேலே கையை வச்சே ஆகணும், எனக்கு வேலையே தெரியாது, நீர் வரணும், என் பிள்ளை சாயத்துக்கு முன்னாடி நீர் வரணும். நான் வரப்பா, நீ போப்பண்ண, நீ வந்து தான் ஆகணும். அந்த விடாப்படியான ஜெபம் உங்களுக்குள்ளே எனக்குள்ளேயும் இருக்கணும். என் வீட்டில் இந்த பிரச்சனை இருக்குது, நான் ஜெயிக்கணும், என்னை வந்து தொடுறதுக்கு நீங்கள் வந்து தொட்டாதான் அதில் நான் வெற்றி பெற முடியும், நீங்கள் வந்தே ஆகணும். அந்த ஜெபம் ஏன் உனக்குள்ளே எனக்குள்ளேயும் இல்லை? அந்த ஜெபத்தை பண்ண அனுபவம், அந்த ஜெபிக்கிற அனுபவம் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் அவசியமாக வேணும். மத்தியஸ்தரான ஜெபம். மோசே இஸ்ரவேலருக்காக ஜெபித்தான். யாத்திராகமம் 32:3 சொல்லுது. மோசே தன்னுடைய சகோதரிக்காக ஜெபித்தான். என்னாகமம் 12:13 சொல்லுது. தாவீது இஸ்ரவேல் மக்களுக்காக ஜெபித்தான். 1 நாளாகமம் 30:19 சொல்லுது. அப்போ நீங்களும் அடுத்தவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது, அடுத்தவருடைய வெற்றிக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 17:21. நல்லா கவனிக்கணும். மேலே கட்டில கொண்டு போய் அந்த பணம் அந்த சின்ன பிள்ளை போய் படுக்க போட்டான். யாரு? எலியா. அந்த பிள்ளை மேல உள்ளங்கை உள்ளங்கால் வாய் வாய் கால் காலோடு படுகிற மாதிரி அப்படியே குப்புற போய் படுத்துட்டான். ஆமென். குப்புற படுத்துட்டான். இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது 2 ராஜாக்களின் புத்தகத்துல 4வது அதிகாரத்தில் நடக்குது. ஒரு பிள்ளை, ஒரு அருமையான ஒரு சகோதரி இந்த தேவனுடைய மனுஷனுக்காக மேல் வீட்டில் ஒரு அறையை கட்டி நல்ல வசதி வாய்ப்போடு அவனை நடத்துகிறான். அவளுக்கு குழந்தை இல்லை. இந்த தேவனுடைய மனுஷன் சொல்கிறான், நீ அடுத்த உற்பவ காலகட்டத்தில் உனக்கு ஒரு குழந்தை உண்டாகும். அதே மாதிரி குழந்தை உண்டாயிடுச்சு. அந்த பிள்ளை வளர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறான், நல்லா தழுவாடுறான், நல்லா போகிறான் வர்றான். கொஞ்ச நாள் கழித்து அந்த பிள்ளை இறந்து போயிடுறான். தேவனுடைய மனுஷன்ட்டு அந்த பெண் வர்றான். நான் ஏதாவது குழந்தை வேணும்னு கேட்டேனா? இல்லை, கேட்கல. எந்திரிச்சு உட்கார சொல்லுங்க அவனை. குழந்தை வேணும்னு கேட்டேனா? இல்லை, கேட்கல. நீங்கள் ஏன் குழந்தை கொடுத்தீங்க? அந்த பிள்ளை சேர்த்துட்டான். உடனே என்ன நடக்கும் தெரியுமா? எங்கே வச்சிருக்கீங்க? உங்களுடைய மேல் வீட்டில் உங்களுடைய கட்டில் அவனை படுத்து போட்டு வந்திருக்கிறோம். எலியா இங்கே பார்க்கிறான், எலிசா இன்னொரு இடத்துல அதே சம்பவம் நடக்குது. எலியா
அந்த செத்து போன சரீரத்தில் 3 தடவை படுத்துட்டு வந்துட்டான். இங்க எலிசா புறப்பட்டு போகிறான். 3:4:34 படிக்கும் பொழுது இவர் 2 தடவை அவனுக்குள்ள படுக்கிறான். வசனம் அடுத்து நான் சொல்றேன். எலியா 3 தடவை படுத்துட்டு எழுந்திரிச்சுட்டான். எலிசா 2 தடவை படுத்து எழுந்திரிச்சா. இன்னொரு சம்பவம் நடக்குது. அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 10வது வசனம். பவுல் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணுகிறார். இரவுல ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ணிட்டார். ஜன்னல்ல உட்கார்ந்து 3வது மாடியில் ஒருத்தன் உட்கார்ந்து பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே இருக்கான். தூக்க மயக்கத்துல 3வது மாடியிலிருந்து கீழே விட்டு செத்துட்டான். அவனை தூக்கிட்டு மேல் வீட்டுக்கு வர்றாங்க. அவனை பார்த்து பவுல் சொல்றார், உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்துக் கொண்டு கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான். ஆமென். ஒரே தடவை என்ன நடக்குது? 17:21 படிங்க. அந்த பிள்ளை மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்மா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 35வது வசனத்தை படிங்க. அவன் எழுந்து அறை வீட்டில் அங்கும் இங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புறப்படுத்திக் கொண்டான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் துப்பி தன் கண்களை திறந்தான். எலியா படுத்து 3 தடவை குப்புறப்படுத்தி எழுந்திரிச்ச பிறகுதான் அந்த பிள்ளை பழிச்சான். எலிசா அவன் மேல 2 தடவை விழுந்து அவனை உயிரோடு எழுப்பினான். 20வது அதிகாரம் 12 அப்போஸ்தலர் நடபடிக்கை புத்தகத்தில் படிக்கும் பொழுது அந்த வாலிபனை அவர்கள் உயிருள்ளவனாக கூட்டிக் கொண்டு வந்து எப்படி உயிருள்ளவனாக கண்டார்கள்? 10வது வசனம் சொல்லுது, உடனே பவுல் இறங்கி போய் முதல் தடவை அந்த வாலிபன் மேல முழுசு விழுந்துட்டான். விழுந்து என்ன ஜெபம் பண்ணிருப்பான்? எலியாவின் தேவனே, எலிசாவின் தேவனே, இந்த பிள்ளை எழுப்புன்னு சொல்லிட்டு வந்துட்டான். அவன் 3 தடவை ஜெபிச்சுதான் ஒரு பிள்ளை உயிராக்குறான் எலியா. ரெட்டிப்பின் அபிஷேகம் பெற்ற எலிசா 2 தடவை படுத்து அவனை உயிரோடு எழுப்புறான். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பரிபூர்ணமாய் பெற்ற பவுல் ஒரே தடவை அவன் மேல் விழுந்து அவனை அப்படியே உயிரோடு எழுப்புறான். எவ்வளவு வித்தியாசம் பார்த்தீங்களா? என்ன வித்தியாசம்? எலியா நம்மளோட பெரிய ஆள் கிடையாது. எலிசா நம்மளோட பெரிய ஆள் கிடையாது. நீங்களும் நானும் விசுவாசிச்சா உடனடியாக வார்த்தையை சொல்லி கூட யாரையும் எழுப்பலாம். ஆனால் ஜாக்கிரதையா ஜெபிக்கணும். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் ஜெபிக்க முடிக்கிறேன். ஒரு சம்பவம் என்னன்னா, நான் ரிஷிப்படையினுடைய சபையில் எங்கள் பாஸ்டர் ஒரு நாள் பாடல் ஆராதனையில் ஒரு சபை நடத்த சொன்னார். அவர் வரல, ரொம்ப லேட்டாகி தான் வந்தார். அவர் ரொம்ப லேட்டாகி வரும் பொழுது எங்களுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம். என்ன அது இறந்துட்டார், என்ன நிலவரம், என்ன சூழ்நிலை, எதனால் யாரோ சொந்த பந்தங்கள் இறந்துட்டாங்களா, உடம்பு சரியில்லாமல் இருக்கா, பாஸ்டர் ஏன் இன்னும் இவ்வளோ தாமதம் அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். சபையில் ஒரு 11:30 மணிக்கு வந்தார். வந்துட்டு சொன்னார், என்னால் ரட்சிப்புக்குள் வந்த ஒரு கம்பவுண்டருடைய பையன் ரொம்ப நாள் கழிச்சு அவங்க குழந்தையில நான் ஜெபம் பண்ணி ஒரு குழந்தை வந்துச்சு. அந்த பிள்ளைக்கு உடல்நிலை சரியில்லை, நீங்கள் வந்து ஜெபிக்கணும்னு எனக்கு தகவல் வந்துச்சு. காலையிலே 6 மணிக்கெல்லாம் வந்துருச்சு. நான் அப்போ தான் சபையெல்லாம் ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருந்தேன். ஆயத்தப்படுத்திட்டு ஒரு 8:30 மணிக்கு நான் புறப்பட்டு அவர் அப்போ வந்து ராஜிமுத்துன்னு ஒரு வண்டி வச்சுருந்தார். அந்த வண்டி எடுத்துகிட்டு பாஸ்டர் போகிறார். போயிட்டு 11:11 வர்றார். நான் எங்கள் பிள்ளை எங்கே நான் போய் அவங்கள்ட்ட பெற்றோர்கிட்ட கேட்குறேன், ஐயா நீங்கள் ஜெபம் பண்ணி பிறந்த அந்த பிள்ளை ரூமில் படுத்துருக்குறாங்க, ரொம்ப உடம்பு சரியில்லையா, நீங்கள் ஜெபம் பண்ணி அந்த வியாதிக்கு சுகத்தை கொடுங்க. நான் போய் விசுவாசத்தோடு வண்டி போட்டு இயேசுவின் நாமத்தினால இந்த பிள்ளைக்கு இருக்கிற எல்லா வியாதி கட்டுகளை நீக்கி
நான் சுகமாக்குறேன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை கையை பிடிச்சி தூக்குனேன். அவனுக்கு சுகமாகி எழுந்திரிச்சு உட்காந்துட்டான். அப்பா அம்மா ஊர்காரங்க அழுதுட்டு உள்ளே ஓடியாந்தாங்க. என்னன்னு கேட்டேன். என் பிள்ளை உடம்பு சரியில்லாமல் போகல, காலையிலே செத்து போயிட்டான். நீங்கள் தானே குண்டாக்குனீங்க, அதை உங்கள்கிட்ட மறைச்சி உடம்பு சரியில்லைன்னு நாங்கள் சொன்னோம். நீங்கள் உயிரோட எழுப்பி என் பிள்ளைய என்கிட்ட கொடுத்துட்டீங்க, ஆண்டவருக்கு நன்றின்னு சொன்னாங்களாம். அதுதான் விசுவாசம். நம்முடைய வாழ்க்கையில் எரியெல்லாம் செத்து போச்ச பழைய காலத்தில் அழுது 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 ஜெபிச்சு பல நாட்கள் ஜெபிச்சு சுகத்தை பண்ண உண்டாக்குனாங்க. எலிசாவின் காலத்தில் கொஞ்சம் ஜெபம் பண்ணி உண்டாக்குனாங்க. நம்ம காலத்தில் கையை பிடிச்சி தூக்கினா போதும், எப்பேற்பட்ட பிரச்சனை ஓடியே போயிடும். ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்போம். ஆக என்ன கண்பார்வர்களே, இந்த உலகத்தில் ஜெயிக்கிறவர்கள் நீங்களும் நானும் தான். எலியா ஜெபம் பண்ணுறான். 3 தடவை படுத்து எழுந்துச்சா உயிர் வந்துடுச்சு. எலிசா அவன் உண்டாக்குன அந்த பிள்ளைக்காக 2 தடவை குப்புறப்படுத்தி எழுந்துருச்சா உண்டாயிடுச்சு. அப்போ சொன்னாங்க பவுல், நான் பிரசங்கம் பண்ணி ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ணனால தூங்கி போய் ஜன்னல் வழியாக கீழே விழுந்து 5 ஒரு வாலிபன் செத்துட்டானே, அவன் கையை பிடிச்சி தூக்கி எழுப்பினா சுகமாயிடுச்சு. ஆனால் இப்பெல்லாம் மரணம் எந்த நிலைமை இருந்தாலும் விசுவாசத்தோடு எழுதுன்னு சொன்னால் உடனடியான சுகம் கிடைக்கும். அது நம்முடைய ஆத்மாவை குறித்து இருந்தாலும் சரி, சரீரத்தை குறித்து இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்தால் ஆசீர்வதித்தது தான், நம்மை சபித்தால் சபித்தது தான். நம்மை சபிப்பதற்காக அழைக்கல, ஆசீர்வதிக்கப்படுறதுக்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்தார். எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ கிருபைக்கு நேராக நன்றி சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் பழங்கால் படிக்கிடுவோமா? ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு நேராக ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, உங்களுக்கு இது நாள் வரையிலேயே ஏதாவது